இயக்குனர் டிஆர் பாலாவுடைய டைரக்ஷனில் சமீபத்தில் தேட்டர்ஸில் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜின் த பெட். ஓகே, முதல்ல படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்துடலாம். வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு திரும்பி வரக்கூடிய படத்தோட ஹீரோவான சக்தி, அதாவது முகேன் ராவ், ஒரு மாயப்பெட்டியில் அடைக்கப்பட்ட ஜின்னோட தன்னுடைய வீட்டுக்கு வராரு. அந்த ஜின் அப்படின்றது ஒரு அதிர்ஷ்ட பேய் அப்படின்றது அவருடைய நம்பிக்கையாக இருக்குது. பால், பிஸ்கெட் இதெல்லாம் அதுக்கு உணவாக கொடுக்குறாரு. அதுவுமே சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்குது. இப்படி அதை ஒரு பெட்டு போல, அதாவது செல்ல பிராணி போல அவர் பராமரித்து வளர்க்குறாரு. ஜின்னை தொட்டால் சக்திக்கு நல்லது நடக்குது. அதை அவர் ராசியாகவே நினைக்கிறார். ஆனால் வீட்டில் திடீர்னு சில துயரங்களும் அமானுஷ்யங்களும் தோன்ற ஜின் மேலே குடும்பத்தாருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஒரு நாள் சக்தியினுடைய காதல் மனைவி பிரியா, அதாவது படத்தினுடைய கதாநாயகி பவ்யாட்ரிகா, ரத்த காயத்தில் கிடக்க கொலை முயற்சிக்கு ஜின் தான் காரணம் அப்படின்னு எல்லாருமே அது மேலே சந்தேகப்படுறாங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, அந்த ஜின் குற்றவாளியா அல்லது வேற ஏதாவது மர்மம் இருக்கா அப்படின்றத சொல்கிறது தான் இந்த ஜின் த பெட் அப்படின்ற திரைப்படம். ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எமோஷன்களுக்கு பொருந்தாத உடல் மொழியில் படம் முழுக்கவே வளம் வந்துட்டு இருக்காரு ஒரு பாடி லாங்குவேஜோட படத்தோட ஹீரோவான முகேன் ராவ். படம் முழுக்க அவர் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரா, ஆனால் அவர் நடிக்கிற மாதிரி நமக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. நடிக்கிற மாதிரி தெரியலனா அந்தளவுக்கு நேச்சுரலாக நடிக்கிறாரு அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏதோ ரீல்ஸ் பண்ணுற மாதிரி அவர் அங்கேயும் இங்கேயும் நடமாடுறது படத்துக்கு எந்தவித பலத்தையுமே சேர்க்கல. கண்டிப்பாக ஹீரோவாக நடிக்கிறதுக்கு அவர் இன்னும் அவரை நிறையவே வளர்த்துக்க வேண்டியிருக்கு. அதை தான் இந்த படம் மூலமாக அவருக்கு சொல்ல வர விஷயம். ஸோ அடுத்ததாக படத்தினுடைய கதாநாயகி, காதல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு மற்றும் ஒரு வழக்கமான கதாநாயகி கதாபாத்திரத்தில் கதாநாயகி பவ்யாட்ரிகா பாஸ் மார்க் வாங்க ட்ரை பண்ணுறாங்க தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமாக. அபத்தமான காமெடிகளுக்கு நடுவே சொற்ப இடங்களில் மட்டுமே சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாரு படத்தினுடைய காமெடி ரோலில் வரக்கூடிய பாலசரவணன். ஆனால் எழுத்தில் இல்லாத நகைச்சுவை பேச்சில் எப்படி வரும் அப்படின்ற கேள்வியும் நமக்கு வரதான் செய்யுது. பேயை பார்த்து பயப்படக்கூடிய காட்சிகளையும் அங்கங்கே சில நடிப்பு காட்சிகளையும் நடிகை வினோதினி மட்டுமே மற்றவங்கள்ட்ட கொஞ்சம் தனித்து தெரிகிறாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நோட்டபுளாக இருக்குது. வடிவுக்கரசிக்கு நடிப்புக்கு வாய்ப்பே அளிக்காத கதாபாத்திர வடிவமைப்பு கண்டிப்பாக ஏமாற்றம் அளிக்குது. கூடவே அங்கங்கே இமான் அண்ணாச்சி செய்யும் பழங்கால காமெடிகள் பார்க்குற நம்மளை முகத்தை சுடிக்க வைக்குது. படத்தினுடைய டெக்னிக்கல் டீம், அதாவது தொழில்நுட்ப ரீதியாக எப்படி வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இசையமைப்பாளர் விவேக் மெர்வின் இசையில் பாடல்கள் பெரிய அளவில் ஈர்க்கலை. பின்னணி இசை சில இடங்களில் சுவாரஸ்யமாக இருந்தாலும் படம் முழுவதும் சைலன்ஸ் இல்லாமல் டெசிபல் மீட்டர் எகிர வைக்கிற அளவுக்கு படம் முழுக்க வாசிச்சு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. கமர்ஷியல் படத்திற்கே உரிய வண்ணமயமான ஒளிப்பதிவு வழங்கியிருக்காரு படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அர்ஜுன் ராஜா. படத்தில் ஏதாவது தேவையில்லாத சீன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை படத்தொகுப்பாளர் தீபக் கட் பண்ணி எடுத்திருப்பாரு. ஆனால் படத்தில் ஏகப்பட்ட காட்சிகள் அப்படிதான் இருக்கு அப்படின்றதுனால அவருக்கு ஒரு கத்திரி மட்டும் பற்றி இருக்காது, பல கத்திரிகள் தேவைப்பட்டிருக்கும். ஒரு காட்சிக்கும் மற்றொரு காட்சிக்கும் தொடர்பே இல்லாத திரைக்கதையை இணைக்கிறதுக்கு எவ்வளவோ போராடி இருக்காரு. அந்த ஜின் இருக்கக்கூடிய பொட்டிக்குள்ளேருந்து வரக்கூடிய அந்த கை, ஜின்னோட உருவம் ஆகியவை கிராஃபிக்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்பவே சுமாராக வந்து போகுது. ஆரம்ப காட்சி பயமுறுத்தும் வகையில் சிறப்பாகவே தொடங்குது. ஆனால் அந்த தாக்கத்தை அடுத்தடுத்த காட்சிகளுக்கு எடுத்துகிட்டு போகாமல் விட்டுருக்காரு இயக்குனர் டிஆர் பாலா. பெண்களை பாலியல் ரீதியாக அவமானப்படுத்தும் காட்சிகள்லாம் தேவையே இல்லாதது. அதெல்லாம் நகைச்சுவைகள் அப்படின்ற பேரில் எத்தனை நாளைக்கு பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. காதல் காட்சிகளில் எந்த மெனக்கெடலுமே இல்லாத அந்த எழுத்து படம் பார்க்குற நம்மளுக்கே புரியுது. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதியிருக்கலாமோ, சுத்தமாக எழுதவே இல்லை போலே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் வருது நமக்கு. பின்னர் ஒரு பாடல், ஒரு சண்டை, ஒரு காமெடி என பொட்டிக்குள்ளே அடைக்கப்பட்ட ஜின்னை போல படமும் ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ளே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சிக்கிக்கிட்டு தவிக்குது. நம்மளையும் பார்க்குறவங்கள தவிக்க விடுது. ஏஐ மூலமாக வரக்கூடிய பின்கதை நல்லாவே இருந்தாலும் அதை இந்த கதையோடு இணைத்த விதம் அடப்போங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்குது. யூடியூப் காணொலி போல தனித்தனியாக தொங்கும் நிகழ்வுகள் சுவாரஸ்யமான திரைமொழியாக மாறவில்லை. அதாவது இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டென்ட் வீடியோவை தனித்தனியாக பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் படத்தில் வரக்கூடிய காட்சிகளும் இருக்கே தவிர அதை மொத்தமாக சேர்த்து ஒரு படமாக பார்க்குற ஃபீலை அவங்க கொடுக்க தவறியிருக்காங்க. ஜின் பேசக்கூடிய விதம், அதன் குறும்புகள் ஆகியவற்றை மெருகேற்றி முழுமையான குழந்தைகளுக்கான ஒரு படமாகவே இதை கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தா கூட கோடை விடுமுறை அதுமா குழந்தைகள் குடும்பத்தோடு போயிட்டு அட்லீஸ்ட் பார்த்துருப்பாங்க, சிரிச்சிருப்பாங்க, படம் ஓரளவுக்கு பேசப்பட்டிருக்கும். ஆனால் இரட்டை அர்த்த வசனங்கள், பாடல்கள் அப்படின்றதெல்லாம் சேர்த்து அந்த வாய்ப்பையுமே அவங்க வீணடிச்சிட்டாங்க. மொத்தத்தில் இந்த ஜின் த பெட் அப்படின்ற திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிர்ஷ்டத்தை நம்புறதை விட திரைக்கதை மற்றும் ஸ்டேஜிங்கில் கவனம் செலுத்தணும் அப்படின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தி திரையரங்குகளை பார்த்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் ஜின் மாதிரி படமே மாதிரி பயமுறுத்தி நம்மளெல்லாம் வெளியில் துரத்திடுது. இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சம்மர் ஹாலிடேயில் இப்படி ஒரு கான்செப்டில் அவங்க இந்த படத்தை நான் சொன்ன மாதிரி வேறு மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா குழந்தைகள் குடும்பத்தோடு போயிட்டு அட்லீஸ்ட் சிரிச்சிட்டாவது வந்திருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட கிடைச்ச எல்லா வாய்ப்பையுமே அவங்க வீணடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். எழுத்து, உருவாக்கப்பட்ட விதம், கிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி எதுலையுமே பெரிய அளவில் மெனக்கெடுகள் இல்லாத ரொம்ப சுமாரான ஒரு திரைப்படமாகவே இந்த ஜின் த பெட் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. நீங்கள் தேட்டரில் போயிட்டு பார்க்குறீங்க, எனக்கு சும்மா போர் அடிக்குது, சும்மா போய் உட்காந்து அப்படின்னாலுமே கூட வெளியில் இருக்கிறத விட உள்ளே வந்து உட்காந்ததே உனக்கு பயங்கர போராக இருக்குது பார்த்தியா அப்படின்னு அந்த ஜின் உங்களை வெறுப்பேற்றுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றதுனால வாட்ச் அட் யுவர் ஓன் ரிஸ்க் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஜின் த பெட் படத்தை பார்த்தோன்னா உங்களோட ரிவ்யூ என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங் ஆகிடுங்க.